வணக்கம். இது உங்கள் அன்பு சகோதரன் தட்சிணாமூர்த்தி. ஒரு புதிதாக பணியில் சேர்ந்த ஆசிரியர், பணியில் ரொம்ப நாள் இருக்கிற ஒரு வயது முதிர்ந்த ஆசிரியர்கிட்ட கேட்குறார், சார், நாங்கள்லாம் படிக்கும்போது இந்த அளவுக்கு ஒழுக்கக்கேடு நடந்ததில்லை. இப்போ இருக்கிற பசங்களாம் நிறைய ஒழுக்க நெறிப்பிரல் உள்ள நிறைய இருக்குது சார். என்ன சார் காரணம் அப்படின்னு கேட்குறார். அதற்கு அந்த அனுபவமிக்க ஆசிரியர் சொல்கிறார், சரியாக வளர்க்கப்பட்ட எதுவும் வழி தவறி போவதில்லை. சரியாக வளர்க்கப்பட்ட எதுவும் வழி தவறி போவதில்லை அப்படின்னார். சார் புரியல. ஆமாம் சார், சரியாக வளர்க்கப்படணும் குழந்தைகள். பெற்றோர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, பள்ளியில் சேர்த்த உடனே அவங்களுடைய பொருள் முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறாங்க. ஆசிரியர்கள் தான் பிள்ளைகளோட ஒழுக்கத்துக்கும் வளர்ச்சிக்கும் காரணம் நினைக்கிறாங்க. அது மிகப்பெரிய முட்டாள்தனம். பெற்றோர்களுக்கு முக்கிய பங்கு இருக்குது. குழந்தைகள் என்ன படிக்கிறான், என்ன பிஹேவியர் அவங்ககிட்ட இருக்குது, என்ன ஒழுக்க சீர்கேடுகள் இருக்குது, இல்லை ஒழுக்கமாக இருக்கிறானா, இதெல்லாம் பார்க்காம பிள்ளைகளுக்கு வெறும் சொத்துக்களையும் பணத்தையும் சேர்த்து வைத்து எந்த பயனும் கிடையாது. அவன் சொத்தை எடுத்துப்பான், அவங்களை தூக்கி எறிஞ்சிடுவான். அதனால் சின்ன சின்ன ஒழுக்க கூறுகள், பெரியவங்களை மதிக்கிறது, சாப்பாட்டை வீணாக்காமல் இருக்கிறது, தோல்வி வெற்றி எப்படி பார்க்கணும், தோல்வி வந்தால் எப்படி அணுகணும், இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களில் கூட முழு அக்கறையை காட்டினா மட்டும்தான் அந்த சமுதாயத்தை சிறந்த சமுதாயமாக நம்ம மாற்ற முடியும். அதனால் சரியாக வளர்க்கப்பட்ட எதுவும் வழி தவறி போவதில்லை. ஆனால் பிள்ளைகளுடைய வளர்ச்சியில் அனைவருக்கும் பங்கு இருக்குது. பெற்றோர்களுக்கும் முழு பங்கு இருக்குது. அதுக்கு அடுத்து தான் ஆசிரியர்கள். அதனால் பெற்றோர்கள் வெறும் சொத்துக்களை சேர்த்து வைக்க தவிர்த்து பிள்ளைகளுக்கு ஒழுக்கத்தையும் வாழ்க்கை வாழும் முறையும் கற்றுக் கொடுங்கள். அதுதான் சிறந்த வழி. நன்றி, வணக்கம். நல்லதை நால்வருக்கு பகிருங்கள். நல்லவைகளால் இந்த உலகம் நிரம்பட்டும். நன்றி, நன்றி, நன்றி.